பாட தெரியாது. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ வந்து டார்க் ஹியூமர் வீடியோ போட போகிறோம். ஸோ வந்து எல்லா வீடியோவுமே டார்க் ஹியூமராக இருக்காது, இடையில ஒரு 4-5 வீடியோ டார்க் ஹியூமராக இருக்கும். ஸோ எல்லோரும் ஆசைப்பட்ட வீடியோ, எல்லோரும் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்ட வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் போட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 700 பேர் 30 பேர் 200 பேர் 300 பேர் யார் வேணா எவ்வளோ உட்காந்து போகல. இந்த சோஃபாவோட குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். பாருங்க, இப்ப குதிக்கிற ஒண்ணுமே ஆகாது பாருங்க. இல்லை அந்த பையன் வந்து கரெக்டாக தான் எக்ஸசைஸ் பண்ணுறான். நம்ம புத்தி அந்த மாதிரி இருக்குது. மைண்ட் எங்கிட்ட போகுதுங்க, அலைப்பாயுது மைண்டு. கர்மா உங்களுக்கு அந்த மாதிரி துடிச்சவே மறக்க கவர் பண்ணுங்க. அனிதா சுனிதா வனிதா பண்ணிட்டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சார்? வடகரி இது வந்து ஒயிட் பீடி ஏஐ லீடு. அந்த லிரிக்ஸை வந்து பாடு. அப்புறம் சாரு அனிதா மனிதா சுனிதா மாற்றி வச்சுட்டீங்களா? மாலை மாத்தி போடு கோல்டன் ஸ்பாரோ என் குஞ்சில அரோ. பிரியக்கா ராக்குடு, பீப்புள் ஷாக்குடு. அக்கா வைக்க என்னடா இது இஞ்சில ஆரோ. कितने फॉलोअर्स हैं आपके? 2.6 मिलियन. आपके 2.6. आप क्या कंटेंट बनाते हो? दिखाती हूँ. इसमें कंटेंट क्या है? कंटेंट இல்லடா. पागल है क्या? दिख नहीं रहा दो कितने बड़े बड़े कंटेंट है. गाइस இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நான் சொல்றேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்குதான். அவன் கேட்குறேன், பையன் கேட்குறான், 2.6 மில்லியன் ஃபாலோ வச்சிருக்க அளவுக்கு அப்படி என்ன கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த பையன். அந்த பொண்ணு வந்து கண்டென்ட் காட்டுது. சும்மா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சும்மா நடக்குது, சும்மா இப்படி முடி இழுத்து விடுது, சும்மா ஆ ஓ இ ஊ ஆன் பண்ணுது. அந்த பையன் கேட்குறான், இது கண்டென்ட்டே இல்லையடா அப்படின்னு பையன் சொல்கிறான். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அந்த முட்டா பையில லவடிக்கா பால் இதாண்டா கண்டென்ட். புரிஞ்சுதா? புரிஞ்சு கவர் பண்ணி போக. ஹாய் ரீல்ஸ் அக்கா. ஹாய். இல்ல ரீல்ஸ் அக்கா தான் எனக்கு பிடிக்கல. பேண்ட் அக்கா. நோ. ட்ரவுசர் அக்கா. நோ. டேய் நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன்டா. ரீல்ஸ் அக்கா தான்டா நல்லா இருக்கு, வேற எதுவும் சொல்லாதடா. கைஸ், நீங்க எல்லாரும் கண்டுபிடிக்காத அக்கா நான் கண்டுபிடிச்சிருக்கோம். கை காமியா. என்ன கை காமி. ரீல்ஸ் அக்கா. உன்னை கொல்ல போறேன். நான் நிறைய ரீல்ஸ் போடுறேன். சோ ரீல்ஸ் அக்கா தான் நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அக்கான்னு. ஆனா கண்டிப்பா ரீல்ஸ் அக்கா தான் சொல்லுவோம். லெஜெண்டரி கமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா வந்து தன்னைத்தானே வந்து அக்கான்னு சொல்லி பிரபலமாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்கா வீடியோ இன்னும் பிரபலமாகலை. இப்போ தான் வந்து நானே எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா எனக்கு மீமில் வந்துச்சு இந்த அக்கா வீடியோ. ஸோ காய்ஸ், இந்த அக்கா தெரியுமா உங்களுக்கு? இந்த அக்கா வந்து தன்னைத்தானே ரீல்ஸ் அக்கான்னு சொல்லி பிரபலமாகி கொண்டிருக்கிறார். இவருக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கிறது. தன்னைத்தானே அக்கா 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 அளவில் எத்தனை அக்காடா? அந்த பக்கம் ரீல்ஸ் அக்கா. சரி, அக்கா அக்கானே வராங்க நாக்கா தொங்க போட்டு. இது கியூட்டுன்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க பாடுறா. பண்ணேன் பாரு இப்படி. ஓ அக்கள் புரியுது, அக்கள் ஏரியான். மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை. நீ கிஸ் அடிக்கிறாயே மாற்றி போட்டு, அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கியூட்டுன்ற பேர் என்னமோ பண்ணுறாங்க பாருயா. நாய்க்காத கண்டிப்பா அதான் யாரையுமே உட்காரவே விடல. தளபதி ஸ்பீச் ஃபுல்லா எல்லாருமே கையடிச்சுட்டே தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டாரு. யாருமே உட்கார கேப்பே கிடைக்கல. இந்த வீடியோ மலையாளிஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. தமிழன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. என்னடா மாற்றி கையடி. நான் உன் லைஃப்பில் இல்லைன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் இல்லைன்னா நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க அப்படின்ட்டு. இது முதலையே தெரிஞ்சிருந்தா நான் உன்னுடைய லைஃப்குள்ளே வந்திருக்க மாட்டேன்.
லெட்டரில் இப்போ புக்கில் எழுதி வச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிற மாதிரி பேசுகிறாங்கப்பா. மனசு கஷ்டமா போச்சு. டேய் இந்த அக்காவை எவன்டா கழட்டி விட்டது? டேய் பாவத்தை அழுகுறாங்கடா, வேதனை போடுறாங்கடா. போய் மறுபடியும் பேச்ச பார்க்கடா, போகடா. பாய் சொல்ல தாங்க முடியலங்க. இங்கே பாருங்க, ஆன்டி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க இந்த குட்டி குஞ்சன் சொல்லைங்க தாங்க முடியலங்க. ரீசெண்டாக அவங்க செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, பீக்கில் இருக்காங்க. ரீல்ஸ் சுக்குனா கொக்காலோட இதுலேயே வராங்க. அதுவும் இவங்க பாடுற பாட்டுலாம், இவங்க ரீல்ஸ் போடுற பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு தான். கன்ஃபார்ம் எல்லாம் இளையராஜா பாட்டு அந்த மாதிரி பாட்டு போடுறாங்க. அதுவும் டபுள் பீடிங்கி பாட்டு. மேலாடை ஒதுங்கும் போது வெக்க பண்ண உள்ளாடையா? நாய் காதல். குட்டி குஞ்சன்ஸே வளர்த்து விட்றீங்க, அக்காவே வளர்த்து விட்றீங்க, என்ன மட்டும் என்ன வளர்த்து விட மாட்டேங்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போய் லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு என்ன மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதங்கத்தை கீழே கொட்டிட்டு போங்க. சரி, ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ எதை ரன் பண்ணிக்கலாம், அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், எனக்கு வந்து கண்டென்ட் வந்து பஞ்சமாக இருக்குது. ஸோ யாருக்காச்சும் என்ன கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ ரியாக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டாடா பாய்.